29/7/2024 ஹிந்து பேப்பரில் உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, மனு ஹிஸ்டோரிக் பிரான்ஸ் ஓப்பன்ஸ் இந்தியாஸ் மெடல் ஹண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆர்டிக்கல் வந்திருக்கு. இதில் 33வது ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ் பாரிஸில் நடக்குது. அதில் இந்தியாவிலேருந்து 117 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இதில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஈவெண்ட்டில் ஷூட்டிங் ஈவெண்ட்டில் இந்த ஃபஸ்ட்டு உமனாக, அதாவது இந்தியாவில் உள்ள ஃபஸ்ட்டு உமனாக இதில் பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா ஹரியானா ஸ்டேட்டை சேர்ந்தவங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட்டில் யாரும் ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் அபினவ் பிந்த்ரா அப்படின்ற ஒரு கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. அடுத்தது திருக்குறள் பார்த்துட்டோம்னா, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். ஸோ அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் அப்படின்ற ஒரு திருக்குறள் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நமக்கு ஒரு குற்றம் வர்றதுக்கு முன்னாடியே அதுலேருந்து நம்ம பாதுகாத்து கொள்ளணும், அதை தடுத்து அதுலேருந்து பாதுகாத்து கொள்ளணும். ஸோ அப்படின்றது, ஸோ நெருப்பில் வைக்கோலில் நெருப்பு பட்டால் என்ன ஆகுமோ அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதில் ஷார்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குற்றம் வர்றதுக்கு முன்னாடியே அதில் நம்ம தடுத்து அதுலேருந்து நம்ம கவுந்து பண்ணி நம்மளோட விஷயத்தை கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அடுத்தது, ஃபிவர் பிட்டர்ஸ் சென்டர் ஸ்கிராப்ஸ் ஆக்ஷன் சென்டர் ஸ்கோப்ஸ் ஆக்ஷன்ஸ் ஆஃப் 3 கிரிட்டிக்கல் மினரல் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சலால் ஹைனா அப்படின்றது லித்தியம் மைன்ஸ் ஜெயன்கேவில் இருக்குது. அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா நிறைய மைனிங்ஸ், ஸ்பெஷலாக கரிஞ்சகுளம் தமிழ்நாட்டில் இருக்குது. இது கிராஃபைட் மைனு. பிட்டர்ஸ் பிட்டிங் எடுக்கிறதுக்கு யாரும் இன்வால்வ் ஆகி வரமாட்டுறாங்க. ஸோ ஏன் அப்படின்னாக்கா, ஸோ ப்ரைவேட்டு அப்புறம் லீஸு, ஸோ ப்ரைவேட் லீஸ் மைனிங் பண்ணுறதுக்கு இந்தியா அலோவ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் யாரும் இன்வால்வ் ஆகி வாலண்டரியாக யாரும் வரமாட்டுறாங்க. ஸோ காரணம் என்னென்னா, ப்ரெடிக்டிவ் பாலிசி, அப்புறம் டேக்ஸ் எவேஷன்ஸு. ஸோ இதெல்லாம் டேக்ஸ் அதிகமாக வருது, இதெல்லாம் காரணம் அப்படின்றாங்க. ஸோ இது நான் வயபிள் கமர்ஷியலாக இருக்குது அப்படின்றது ஒரு காரணம். ரிசோர்ஸஸ் கமர்ஷியலி நான் வயபிளாக இருக்கிறதும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்மள்ட்ட இருக்கிற டெக்னாலஜி ஒரு எக்யூப்டாக இல்லை. ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டிஸ் இல்லை அப்படின்றதும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், ஸோ மணியாக இருக்கட்டும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், டெக்னாலஜி, மணி, இதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அடுத்தது, சர்ப்ரைசிங் டார்க் ஆக்சிஜன்ஸ் discovery could ensure deep sea mining அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்விரான்மெண்ட் அண்ட் ரிசோர்ஸஸை பேஸ் பண்ணி இந்த ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ ஒரு அன்னோன் ப்ராசஸ் ஓசோனில் இவங்க பண்ணுறதா சொல்கிறாங்க. ஹடால் ஓசோன்ஸ் அப்படின்றது ஒரு ஃபோட்டோசின்தசிஸ் ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க டீப் சீயில். ஸோ இது இன்னொரு ப்ராசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கீமோசின்தசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டார்க் ஆக்சிஜன் அப்படின்னு கூட இதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி டீப் சீயில் ஒரு ஃபோட்டோசின்தசிஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது கீமோசின்தசிஸ்னு கூட சொல்கிறாங்க. ஹலால் ஓசோன் எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. அங்கே உள்ள ஸ்பீசிஸ்லாம் அந்த யூஸ் பண்ணி அவங்க ஃபோட்டோசின்தசிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டீப் சீ மைனிங் அப்படின்றது ஒரு ப்ராசஸ்ஸு. ஸோ இதனால் என்ன ஆகுது, எதுக்குன்னு அப்படின்னா, பாலிமெட்டாலிக் மாடல்ஸ் காப்பர், அலுமினியம், ஸோ இதெல்லாம் டீப் சீயில் மைன் பண்ண போகிறாங்க. ஸோ மைன் பண்ணுறதுனால அங்கே உள்ள ஈகோசிஸ்டம் அஃபெக்ட் ஆகுது. அதே மாதிரி அந்த டீப்சி ஃபோட்டோசின்தசிஸ் ப்ராசஸும் அங்கே உள்ள ஸ்பீசிஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பீசிஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றது தான் அதில் மெயினான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது, சைட்ஸ் ஈஸ் நார்ம்ஸ் ஃபார் அகர்வுட் எக்ஸ்போர்ட்ஸ் மூவ் டு பெனிஃபிட் லேக் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஃப்ரம் த நார்த் ஈஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கன்வென்ஷன்ஸ் ஆன் இன்டர்நேஷ்னல்
இன்டர்நேஷ்னல் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் ஆஃப் வெல்டு ஃபோனா அண்ட் ஃப்ளோரா அப்படின்றது தான் சைட்ஸு. ஸோ அகர்வுட் அப்படின்றது வந்துட்டு இதுலேருந்து இந்த லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க அப்படின்றாங்க, அதாவது நாட் இன்க்ளூட் பண்ணல. ஸோ எக்ஸ்போர்ட் கோட்டா அப்படின்றது ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை செட் பண்ணுறதுனால இது வந்து அப்பெண்டிக்ஸ் 2ல் வந்து இருக்குது. ஸோ இது வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், பட் ஸ்பெஷல் கோட்டா பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம பண்ணிக்க முடியும், அன்லிமிட்டடாலாம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால ஸ்பெஷல் அப்பெண்டிக்ஸ் 2ல் வச்சுருக்காங்க. ஸோ 1995 தான் வந்துட்டு இதை ரிவ்யூ பண்ணாங்க, இந்த வுட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறாங்க இதை. ஸோ எவர்கிரீன் ட்ரீ வந்துட்டு இது வந்து ஒன் டைப் ஆஃப் எவர்கிரீன் ட்ரீ. இது நேட்டிவ் பார்த்துட்டோம்னா நார்த் ஈஸ்ட் ரீஜனில் தான் அதிகமாக நம்மளால் காணப்படும். இது வந்து ஒரு அரோமேட்டிக் பிளான்ட்டு. அசாம், திரிபுரா கவர்மெண்ட்டு இதில் ஸ்பெஷல் ஃபோக்கஸும் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் அண்டு சப்சிடரி வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து லிக்விட் கோல்டு கூட சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 5 lakh rupees பர் லிட்டர், ஒரு லிட்டர் வந்து 5 லட்ச ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ IUCN இது பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு கொடுத்துருக்காங்க இந்த ட்ரீஸ்க்கு, இந்த வுட்டுக்கு. இது வந்துட்டு நார்த் ஈஸ்ட் ரீஜியன் இந்தியாவில், அதுக்கப்புறம் பங்களாதேஷ், பூட்டானில் இதெல்லாம் இங்கெல்லாம் வந்து பார்க்க முடியுது. இது வந்து இன்ஃபெக்டட் ட்ரீ அரோமா. ஸோ அதை நார்மலாக உள்ள ட்ரீ வந்துட்டு இது ஒரு அரோமா வந்துட்டு ஸ்மெல்லை வந்து க்ரியேட் பண்ணாது. ஒரு இன்ஃபெக்டட் ட்ரீஸ் மட்டும்தான் வந்துட்டு இது வந்து அரோமாவை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதுதான் அகர்வுட் அப்படின்னு சொல்கிறாங்க. சைட்ஸ் வந்து 1963 வந்துட்டு கொண்டு வந்தாங்க. இது வந்து ஆக்டில் வந்து 1975 வந்துட்டு இது ஆக்டில் வந்துச்சு. சைட்ஸில் வந்துட்டு 2 லிஸ்ட் இருக்குது, ஒன்று அப்பெண்டிக்ஸ் 1, அப்பெண்டிக்ஸ் 2. அப்பெண்டிக்ஸ் 1 அப்படின்றது ப்ரோஹிபிட் பண்ணிவிடுவாங்க. ஸோ டோட்டலாக இது வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து பேண்ட் ஆகிடும். ஸோ அப்பெண்டிக்ஸ் 2ல் நம்ம வச்சுருந்தோம்னா இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் ஃபார் கண்ட்ரோல், பர்டிகுலர் அமௌண்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அப்பெண்டிக்ஸ் 2 அப்படின்றது. அடுத்தது the trajectory of the road is downhill in terms of debt to GDP அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ். ஜப்பான் பார்த்துட்டோம் அப்படின்னா 263% இருக்காங்க டெப்ட் டு ஜிடிபியில். ஸோ அதோட ஒவ்வொரு டெவலப்டு கண்ட்ரிஸும் வந்துட்டு அதிகமான டெப்ட் டு ஜிடிபிஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. பட் இந்தியா அப்படின்னு பார்த்துட்டோம்னா 89% தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லோ டெப்ட் டு ஜிடிபி அப்படின்றது ஒரு குட் ஹெல்த் ஃபார் எக்கானமிஸ் அப்படின்றாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அதிகமான டெப்ட் டு ஜிடிபிஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு கிடைக்கிற லோன்ஸ் வந்துட்டு ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் லோன்ஸ் வந்துட்டு ரிஸ்கில் அமையும். ஸோ இந்தியாவில் பார்த்துட்டோம்னா 83 to 84% தான் இருக்குது டெப்ட் டு ஜிடிபி அப்படின்றது. ஸோ இன்றைக்குள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.